வணக்கம். தயவு செய்து 2 வரியை மட்டும் கட் பண்ணி போட்டு என் கதையை முடித்து விட வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, என் படத்தை பற்றி ஒரு இதை கமெண்ட் போடுறேங்க. எனக்கு இப்போ தான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாகுது. போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டு டப்புன்னு கமெண்ட் போட்டாங்க. போட்ட 2வது நிமிஷம் போட்டாங்க. போட்ட உடனே நான் அதை எடுத்து பார்த்தேங்க. இந்த பயலை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேடா, இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே, இவன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவனை உத்து பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொரியர் ஆஃபீஸு. ஒரு கொரியர் ஆஃபீஸில் இந்த ஒரு பையனை நம்ம பார்த்தோமா ஞாபகம். வடபழனிக்கு நேராக வந்தேன். டிரைவர் இல்லை, பைக் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டேன். 11 மணி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அன்றைக்கி கொரியர் ஆஃபீஸை அவங்க திறந்துருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் உட்காந்துருந்தான். ஏடா தம்பி, வாங்க வாங்க அப்படின்னா. அம்மா எதுக்கு நான் இப்படி கமெண்ட் போட்டேன் அப்படின்னு. இதுவாண்ணா, இது என்னண்ணா அது? ஓ, இது உங்கள் படமாண்ணா? ஆமாடா, என் படம் தான்டா. ஏன் இந்த கமெண்ட்டை போட்ட? நீ மொக்கேன்னு போட்டிருக்கிய, இதெல்லாம் ஒரு படமானு போட்டிருக்கிய, ஏன் இந்த இதை போட்டடான்னு நான் கேட்டேன். உடனே அண்ணா சாரிண்ணா, நான் அந்த படம் இன்னும் பார்க்கலண்ணா அப்படின்னா. சரிடா, பார்க்கல ரைட்டு, பார்க்காத படத்தை எப்பறம் நீ மொக்கேன்னு போடுவேன்னு கேட்டேன். இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டு எஃபியில் எழுதியிருந்தாண்ணா. யாரா அவன் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஏன்னா அன்றைக்கி 12 மணி வரைக்கும் தான் கடையை மூட்டிட்டு கூப்பிட்டு போகிறது. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். அவனை பிடிச்சிட்டேன். ஏய், அவன் என்ன சொல்கிறான், நானும் இன்னும் படம் பார்க்கலண்ணா, நான் வந்து இன்னொருத்தனோட இதை வந்து ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை இவன் பார்த்துருக்கான், அதனால தானே நாங்கள் போட்டோம். சாரிண்ணா, நாங்கள் டெலீட் பண்ணிடுறோண்ணா. நீ டெலீட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் பிளாக் பண்ணிட்டேன். சரியா? தயவுசெய்து இனிமேல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி கருத்து போடுங்கடா, இல்லைன்னா உங்களோட கொரியருக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னேன். சரிங்கண்ணா. சரி, இதாவது பரவாயில்லன்னா இன்னொரு பயங்கரமான அனுபவம் எனக்கு. நான் தானே கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் எஃபியில். போட்ட உடனே நைஸ், வெரி குட் அப்படின்னு ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருப்பான். சரின்னு பார்த்துட்டே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சங்கீதாவில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தாப்புல வந்து, குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங் சார், நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார். அப்படிங்களா? ஆமாம் சார், இந்த பாருங்கள் சார் அவனுக்கு காமிச்சா இவர் தான் இந்த நைஸ் ஓகேன்னு போட்டுருக்கேன் கவிதைக்கு. ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல. மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு வந்திருக்காப்புல. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அங்கேருந்து வந்து ரஜினி சாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காப்புல. ஏன்னா கையை காமிச்சு நைஸ் ஓகேன்னு. நான் கேட்டேங்க, வா இந்த கவிதையை நீ படிச்சியான்னு கேட்டேன். இது உனக்கு தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு படிக்க தெரியாது சார். அப்புறம் ஏன் நைஸ் நைஸ்ன்னு போடுறேன்னு கேட்டேன். இல்லை சார், உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன் சார். என்னை எதுக்கே என் கவிதையே படிக்காமல் என்னை எதுக்கே நீ சப்போர்ட் பண்ணணுங்கிறான். இல்லை சார், நீங்கள் தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலான்னு நினச்சேன். சரி, எந்த ஊரியா நீங்கள்? பூனே சார். இனிமேல் என் ஆஃபீஸுக்கு வா, ஆடிஷன் நடக்காமல் வந்து பாரு, ஆனால் வந்து நைஸுன்னு மட்டும் என் கவிதைக்கு போடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இணையதளத்தில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மகிழ்ச்சி. சைலண்ட் குழுவினர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.